Okay. Okay, VLANல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, லேன் அண்ட் VLAN யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்குமே டவுட் இல்லையா? ஓகே, சோ அப்ப VLAN to இன்னொரு VLAN நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இது VLAN-ஓட சுவிட்ச் 2, இது சுவிட்ச் 1. அப்ப இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரங்க் ஃபார்ம் பண்ணணும், ரைட்டா? ஓகே, நேத்து யாராவது ஸ்கிரீனை ஷேர் பண்ணாதவங்க யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க பாப்போம். சோ நேத்து 2 பேர் ஷேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. ஓகே, முகேஷ் இருக்காரா? சரி, ஓகே, அவரோட லேப்டாப்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பே இல்லாத 3 பேர் வந்து அந்த லேப்டாப்ல உட்கார்ந்து VLAN கான்ஃபிகர். சரி, இல்லன்னா பரவாயில்ல, யார்கிட்ட வேற யார்கிட்ட லேப்டாப் இருந்தா சரி. ஆனா இது வரைக்கும் லேப்டாப் இல்லாதவங்க எல்லாருமே இருக்கா? சரி, ஓகே, உங்க லேப்டாப்ல யாராவது ஒரு லேப்டாப்பை ஓபன் பண்ணி லேப்டாப் இல்லாத 3 பேர் அதை உட்கார்ந்து அந்த இப்ப VLAN கிரியேட் பண்ணுங்க. எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு, சோ இது வரைக்கும் அவங்க இது பிராக்டிகலே பண்ணிருக்க மாட்டாங்க, கரெக்டா? சோ இது வரைக்கும் பிராக்டிகல் பண்ணாத 3 பேர் ஏதாவது ஒரு லேப்டாப்பை எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிட்டு VLAN கிரியேட் பண்ணுங்க. லேனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க பாப்போம்.
ஓகே, இப்ப யாரு ஸ்கிரீன் ஷேர் பண்றோம்? மகேஷா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் ஓபன் பண்ணிட்டு, சரி இப்ப ஒர்க் பண்ணாத 3 பேர் தான் புதுசா ஓபன் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க ரைட்டா? லேன கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, லேன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் லேன் கிரியேட் பண்ணுங்க. இதை கேன்சல் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் 3 2 லேப்டாப், சாரி 2 டெஸ்க்டாப் 2 பிசி கிரியேட் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா. ஆமா. பார்க்கலாம். நீங்க ஃபைல்ல குடுத்துட்டு போயிட்டு சேவ்னு குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கமாண்ட்ல போய் ரைட்ன்னு குடுங்க. சொல்லி தரேன் இனிமே. அது இனிமே தான் வரும். அது சேவ் பண்றது, எப்படி ரிட்ரைவ் பண்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே, சோ இப்ப இந்த சிஸ்டத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு சுவிட்ச் போடுங்க.
ஓகே. சோ இப்ப வந்து லேன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க ரைட்டா? சோ லேன் கிரியேட் பண்ணி செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். லேப்டாப்ல இருந்து பிசிக்கு டேட்டா போகுதா போகலையான்னு. சோ இது வந்து நீங்க இது வரைக்கும் யாருமே லேப்டாப் இது பண்ணாதவங்க பண்றாங்க ரைட்டா? ஓகே. சோ இது வந்து சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து இதே செட்டப் வச்சு VLAN கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப நம்ம அந்த சுவிட்ச்ல போய் ப்ரோகிராம் பண்ணணும். ஓகே இத ரியல் டைம் மோடுக்கு மாத்திட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஓகே இப்ப வந்து புதுசா ஒரு லேப்டாப் எடுத்துட்டு சுவிட்சுக்கும் அந்த லேப்டாப்புக்கும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே இதுல இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுல வந்து செகண்ட் தேர்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோர்த் ஃபிஃப்த் மட்டும் டிக் பண்ணிக்கங்க. ஃபோர்த்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபிஃப்த். ஓகே அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே இப்ப இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து VLAN ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆமா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுங்க. டெர்மினல். சோ என்டர் அடிச்சீங்கன்னா எனபிள். சோ மத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. நேத்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
ஓகே, இப்ப வந்து லேப்டாப் டு டெஸ்க்டாப்புக்கு போகல, கரெக்டா? சோ அப்ப இப்ப இது வந்து என்ன பண்ணிட்டோம், VLAN கனெக்ட் பண்ணிருக்கோம், டெஸ்க்டாப்ல இருந்து லேப்டாப்புக்கு போகாது. அப்ப இதே மாதிரி இன்னொரு செட்டப் இந்த பக்கம் ரெடி பண்ணுங்க, ரைட் சைடுல. இப்ப யாரு பண்ணீங்களோ அவங்க தவிர பக்கத்துல வேற யாரு இருக்காங்களோ அவங்க பண்ண சொல்லுங்க. சேம் மெத்தடு, ஐபி அட்ரஸ் மட்டும் 4 கொடுத்தீங்கன்னா 5 6 7 வரிசையா மாத்தணும். கொஞ்சம் ரைட் சைடுல தள்ளி என்ன பண்ணுங்க, 2 பிசி போடுங்க, 2 லேப்டாப் போடுங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரங்க் ஃபார்ம் பண்ண போறோம். மூணாவது ஸ்டெப், மூணாவது கண்டிஷன்ஸ். லேண்ட் தெரியும் எல்லாருக்கும், VLAN எல்லாருக்கும் தெரியும். அப்ப ட்ரங்க் எப்படி ஃபார்ம் பண்றது? சோ இப்ப இதுல சேம் அதே VLAN மாதிரி கிரியேட் பண்ணுங்க. VLAN 10 and 20 என்ன கொடுக்குறீங்களோ அதே தான். அஸ்யூஷுவல் அதே மாதிரி தான். இங்க லெஃப்ட் சைடுல என்ன பண்ணிருக்கீங்களோ அதே கான்செப்ட் கிரியேட் பண்ணுங்க. அதே பிக்சர், அதே கலரு. ஐபி அட்ரஸ் மட்டும் அடுத்து அங்க அசைன் பண்ணதை இங்க அசைன் பண்ணக்கூடாது.
அங்க 4 குடுத்துருந்தீங்கன்னா, இங்க 5ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. 5, 6, 7. சோ இப்பல்லாம் கண்ட்ரோல் சிலாம் அனுப்ப வேண்டாம். நீங்க எல்லாரும் டைப் பண்ணுங்க. அதான் கொஞ்சம் ஓரளவு பிராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்க. அந்த கேபிள் மட்டும் போடுங்க. இந்த கலர் மட்டும் இங்க டைப் பண்ணுங்க பாப்போம். கலர் இது சேம் கலர். அங்க என்ன கலர் குடுத்துருக்கீங்களோ அதே தான். சோ கலர் செலக்ட் பண்ணுங்க பாருங்க. செலக்ட் பண்ணி அதே சேம் கலர். அங்க லேப்டாப்க்கு என்ன கலர் போட்டுருக்கீங்களோ அதே கலர். இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கங்க. லெஃப்ட் சைடுல அந்த கலர் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. பேசிக் கலர்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ட்ரங்க் ஃபார்ம் பண்ண போறோம். ட்ரங்க்ங்கிறது இந்த சுவிட்சுக்கும், இந்த சுவிட்சுக்கும் இடையில கம்யூனிகேட் பண்றது. சோ என்ன பண்ணுங்க அப்டின்னா, என்ன கேபிள் போடுவீங்க? ஸ்ட்ரெய்ட் த்ரூவா, கிராஸ் ஓவரா? கிராஸ் ஓவர் போடுங்க. எஸ்கேப் அடிச்சுட்டு கிளிக் பண்ணுங்க மறுபடியும். ஓகே. சோ இது சிமுலேஷன் மோட்ல இருந்து ரியல் டைம் மோட் மாத்துங்க. அப்பதான் சீக்கிரம் அது அப் ஆகும். இல்ல அப் ஆகாது. சிமுலேஷன் மோட்ல இருந்து ரியல் டைம் மோடுக்கு மாத்துங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணா கேபிள் கனெக்ட் ஆக போது. இப்ப இந்த லேப்டாப்ல இருந்து சரி டெஸ்க்டாப்ல இருந்து டெஸ்க்டாப்புக்கு டேட்டா அனுப்புனா அவனுக்கு போணும். ஆனா இப்ப போகுமான்னா போகாது. ரைட்டா? சோ இங்கேயே VLAN 10, VLAN 20 தானே கிரியேட் பண்ணீங்க. அந்த நம்பரே காணோம். என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு கீழ டைப் பண்ணுங்க. சோ டைப் பண்றதுக்கு என்ன கமாண்ட் மேல இருக்கு இல்லையா? ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிற கமாண்ட். அத கிளிக் பண்ணி கீழ கிளிக் பண்ணுங்க. இது VLAN என்னது? சோ நேம் வந்து என்டர் அடிச்சுட்டு
வீலன் 30யா போட்டீங்க? ஓகே. அதே மாதிரி இந்த ரைட் சைடு வீலன் பண்ணலையா? வீலன் பண்ணலையா இன்னும் ரைட் சைடு? அப்ப அதுல வீலன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி தான் இங்க 10ன்னா 10 30.
ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரங்க் ஃபார்ம் பண்ண போறோம். சோ ட்ரங்க் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எஃப்எஸ்ல நம்ம எங்க பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சுவிட்சோடதுல அந்த லேப்டாப்பை கிளிக் பண்ணுங்க, மேல இருக்க லேப்டாப். சோ எல்லாரும் பாத்துக்கங்க, இது ட்ரங்க் ஃபார்ம் பண்றதுக்கான கான்செப்ட். சோ தேர்ட் கான்செப்ட். சோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் FA0/10. சோ இதுல வந்து சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க்னு கொடுக்கணும். சோ சோ அலௌடு VLAN ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆல் கொடுக்கணும். டென் கிடையாதுமா, ஆல் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் அடிங்க, எக்ஸிட். ஆல்னு கொடுக்கறது அந்த இன்டர்ஃபேஸ் வழியா VLAN 10 VLAN 20 போறதுக்கான கான்செப்ட். இப்ப லேப்டாப் டு லேப்டாப் கனெக்ட் ஆகும், பிசி டு பிசி மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸ் FA0/ வழியா இந்த VLAN 10 அதாவது டெஸ்க்டாப்போட கமாண்ட் அந்த டேட்டாவும் போகலாம், லேப்டாப்போட டேட்டாவும் போகலாம் அப்படின்னு சொல்றது ஆல்னு கமாண்ட். அதுல இருக்க VLAN 10 கொடுத்தீங்கன்னா VLAN 10னா டெஸ்க்டாப் மட்டும் தான் போகும். சோ இப்ப அந்த சுவிட்ச் போகுது இல்லையா, இது லேப்டாப்புக்கு மட்டும்தான் ஃபார்வர்ட் ஆகும். ரைட்டா? நீங்க இங்க ஆல்னு கமாண்ட் கொடுக்கறது இந்த இன்டர்ஃபேஸ் வழியா போறதுக்கான கமாண்ட் அது. நீங்க ஆளுக்கு பதிலா 10ன்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மட்டும் தான் டேட்டா போகும், லேப்டாப்ல இருந்து அனுப்புனீங்கன்னா போகாது.
எந்த இதுல? அதுல VLAN சரி, அதுல என்ன பண்ணணும்? அந்த கமாண்டுக்கு முன்னாடி நோன்னு கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும் அந்த சென்டெக்ஸ். இப்ப அந்த கமாண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஸோ இதுல போயிட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FI0/10 போயிட்டு ஸோ இப்போ என்ன கமாண்ட் டைப் பண்ணிருக்கோம்? ஸோ நோ கொடுத்துட்டு சுவிட்ச் போர்ட் மோடு ட்ரங்க்னு கொடுங்க. மோடு ட்ரங்க் என்டர் அடிங்க. இப்ப போய் பாத்தீங்கன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ரியல் டைம் மோட சேஞ்ச் பண்ணுங்க. சிமுலேஷன் மோட்ல இருந்து ரியல் டைம் மோட் பண்ணுங்க. அப்பதான் அது சீக்கிரம் கனெக்ட் ஆகும். இப்ப டேட்டாவை அனுப்புனீங்கன்னா செகண்ட் சுவிட்சுக்கு டேட்டா வராது. டெலீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கீழே உள்ள கண்டிஷன் டெலீட் பண்ணிட்டு இந்த லிங்க் அப்பா ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. ரியல் டைம் மோட் மாத்தி வெயிட் பண்ணுங்க. லிங்க் அப்பா ஆகட்டும். லிங்க் அப்பா ஆகல ரெண்டாவது சுவிட்ச்ல. ஓகே, இப்ப டெலீட் கொடுத்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல இருந்து பிசில இருந்து பிசிக்கு கனெக்ஷன் கொடுங்க. சொல்லுங்கம்மா. புரியல. ஆக்சுவலி இதை திருப்பி ரீஎனபிள் பண்ணிட்டீங்களா ட்ரங்க? ஓகே, நீங்க லாகின் பண்ணுங்க. ரஞ்சித், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா லாகின் பண்ணுங்க. எனக்கு சவுண்ட் கேட்கல அங்க இருந்து பேசுறது. ஓகே, இப்ப ட்ரங்க் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சோ இப்ப யாருக்கு என்ன டவுட்ஸ்?
சார் சார் யாருக்காவது டவுட்ஸ் இருக்காமா? சார் இப்போ இங்க சையதுன்னு இருக்குல்ல சார். ஆமா. சோ இங்க இருந்து டேட்டா வந்து இங்க ஷாஹித்னு அனுப்ப முடியுமா சார்? அதாவது நீங்க லேப்டாப்ல நீங்க செயல் வந்து இதுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் கான்செப்ட் இப்ப போகாது. ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்ப போகாது, நம்ம அனுப்ப முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது VLAN ட்ரெண்டிங்க வச்சு, ரைட்டா? அப்படி அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர் வச்சுதான் அனுப்ப முடியும். அப்படி அனுப்பணும்னாலும் அதோட IP அட்ரஸ் வேறையா இருக்கணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே, ட்ரெண்ட் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணுங்க பாப்போம், ட்ரெண்ட் கான்ஃபிகர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே சார். இல்ல இதே சிஸ்டம்ல அவங்க ட்ரை பண்றேன் சார் மத்தவங்க. பண்ணுங்க. சார் யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா சார்? ஓகே, ட்ரங்க் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? சார் சோ ட்ரங்க் யாருக்குமே தெரியும். இப்ப வந்து என்னதான் தெரியும் அப்படின்னா, சரி ஓகேமா நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகே, ரஞ்சித் வந்து நீங்க கால் லாகின் பண்ணுங்க. டவுட் யாருக்கு அதிகமா வந்தது? ரஞ்சித் தானே? ஆமா ஆமா சார். ஓகே, ரஞ்சித் வந்து கால் லாகின் பண்ணுங்க. அதாவது ரெண்டு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுங்க, செகண்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு சேம் டிபார்ட்மெண்ட் டேட்டா வச்சுருக்காங்க. அதனால இந்த இது யூஸ் பண்றாங்க. ரஞ்சித் உங்களுக்கு கனெக்ட் பண்றீங்களா? ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சேம் கான்செப்ட், ரெண்டு பிசி ரெண்டு லேப்டாப், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு VLAN இந்த பக்கம் ஒரு VLAN, பட் IP அட்ரஸ் மட்டும் சேம் மாத்திக்க போறோம். இதுக்கு பேரு இன்டர் VLAN. உங்க ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணுங்க.
ஸோ அதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுங்க, ஒரு சுவிட்ச் போட்டுட்டு 2 பிசி ஸோ பண்ணுங்க. அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மற்றவங்களுக்கும். ஃப்ரெஷ்ஷாவே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேண்டாம், ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான் நீங்க இது பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் மாத்த போறீங்க. இங்க வந்து 2.1 ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. 2.2 2.3 எல்லாமே.
சார் இப்போ என்ன சார் பண்ணணும்? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, VLAN பண்ணிட்டீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டீங்க. இப்போ VLAN கிரியேட் பண்ணுங்க. ஸோ சேம் செட்டப் தான் VLAN கான்செப்ட். ஸோ இதை ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கலர் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கலர் போடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லைட் கலரா எடுத்துக்கோங்க.
சொல்லுங்கம்மா. ஆமா, 2 சைடுமே ட்ரங்க் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இல்ல ஒரு சைடு வேண்டாம். நம்ம ஒரு சைடே வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே. செகண்ட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? ஃபர்ஸ்ட் சுவிட்சுக்கு பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? ஓகே. ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல ஒரு ரவுட்டர் போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து ஸ்ட்ரைட் டு த கேபிள். ஸோ ஜிகாபைட் 0/0ல கனெக்ட் பண்ணி சுவிட்ச்ல வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் அந்த இன்டர்ஃபேஸும் நமக்கு முக்கியம். அதனால 10ல கனெக்ட் பண்ணுங்க. ரைட்டா? இன்னொரு இன்டர்ஃபேஸ் எடுத்து 20ல கனெக்ட் பண்ணிடுங்க. அது ஈஸியா ரிமெம்பர் பண்றது தான். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம லேப்டாப்புக்கு என்ன பண்ணுதுன்னா முன்னாடி நம்ம போகாது டேட்டா கரெக்டா? டெஸ்க்டாப்ல இருந்து லேப்டாப்புக்கு டேட்டா போகாது. இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல இருந்து லேப்டாப்புக்கு போகணும் அப்படின்னா இப்போ இந்த ரவுட்டர் வழியா போக வைக்க போறோம். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லேப்டாப்ல வந்து ஐபி அட்ரஸ் மாத்துங்க. 2.1 2.2 கீழே இருக்கிற லேப்டாப்புக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மலா VLAN பிரிச்ச பிறகு பக்கத்துல போகாது. இப்ப நம்ம நெட்வொர்க்ல வேற ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ரவுட்டரை வச்சு இதை மேனேஜ் பண்ண முடியும். அந்த கன்சோல் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா சுவிட்சுக்குள்ள இன்னொரு அதை கழுத்தி மாட்டினாலும் சரி. ஓகே டெர்மினல் போயிருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்டர்ஃபேஸ் FI 0/10 கான்ஃபிகர் டெர்மினல் ரெண்டுலயுமே கான்ஃபிகர் பண்ணணும். சுவிட்ச்லயும் கான்ஃபிகர் பண்ணணும், ரவுட்டர்லயும் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் FI 0/10 ரேஞ்ச் இல்லமா ஒன்னே ஒன்று தான் பண்ண போறோம். ரேஞ்ச் தேவையில்லை. பரவாயில்ல விடுங்க. ஓகே சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். சாரி சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஆமா VLAN 10. ஸோ என்டர் எக்ஸிட். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் FI 0/20. ஸோ VLAN வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டு இது வந்து 20ன்னு கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு ஓகே எக்ஸிட். ஓகே இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம அந்த லேப்டாப் எடுத்து எங்க போட போறீங்கன்னா ரவுட்டருக்கு போட போறீங்க. ரவுட்டருக்கு நம்ம இப்ப அசைன் பண்ண போறோம். இந்த கேபிள் இங்க கனெக்ட் பண்ணோம் இல்லைன்னா எண்டு மார்க் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க.
எஸ்கேப் அடிச்சுட்டு ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்சோல் கேபிள் எடுத்துட்டு ஓகே கிகாபைட் 0/0க்கு ஐபி அட்ரஸ் நான் இது ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி நமக்கு அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப லேப்டாப் ஓபன் பண்ணுங்க சேம் இன்டர்ஃபேஸ் மோடு டெர்மினல் இதுல இங்க இல்ல டெர்மினல் போயிட்டு டெர்மினல் ஓகே கொடுங்க அஃபிஷியல் அதே தான் ஸோ இப்போ என்டர் அடிச்சீங்க அப்படின்னா ஆக்சுவலி என்ன ரவுட்டர் எடுத்து போட்டிருக்கீங்க லேப்டாப் வித்தியாசமா வருது ஆக்சுவலி ரவுட்டர் என்ன ரவுட்டர் போட்டிருக்கீங்க கண்ட்ரோல் செட் கொடுங்க ரவுட்டர் வந்து தப்பா இருக்கு கண்ட்ரோல் சி இல்லைன்னா கண்ட்ரோல் செட் கொடுங்க இல்ல அதை ஓபன் பண்ணி ரவுட்டர் வந்து ஆன் ஆகல டெர்மினல் ரவுட்டர் வந்து ப்ராப்ளமா இருக்குமா வேற ஒண்ணும் இல்ல ரவுட்டர் வந்து என்ன பண்ணா கண்ட்ரோல் சி கொடுங்க இல்லைன்னா கண்ட்ரோல் செட் எதுவுமே ஒர்க் ஆகலையா ஓகே இது மினிமைஸ் பண்ணிட்டு ரவுட்டரை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் இந்த ரவுட்டரை கிளிக் பண்ணுங்க ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பவர் பட்டன் ஒண்ணு இருக்கும் பாருங்க பக்கத்துல ஒரு சின்னதா ரைட் சைட்ல அதான் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க இப்ப அந்த ஆப்ஷனுக்கு அத ஒரு பவர் சுவிட்ச் மாதிரி தான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா இப்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிடும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து செக் பண்ணுங்க இல்ல ரவுட்டர் ப்ராப்ளமா இந்த ரவுட்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிட்டு இந்த ரவுட்டரே டெலிட் பண்ணிடுங்க ஸோ இந்த ரவுட்டரை டோட்டலா டெலிட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் என்ன ரவுட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த காமன் ரவுட்டர் எடுக்காதீங்க 431 இருக்கு பாருங்க அந்த ரவுட்டர் எடுங்க அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த ரவுட்டர் அந்த 43 ஃபர்ஸ்ட் எடுக்கணும் செகண்ட் ஒன்று இருக்குல்ல அந்த ரவுட்டர் அந்த ரவுட்டர் எடுத்துக்கோங்க ஓகே இப்ப கேபிள் வந்து அதே தான் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுத்துட்டு டென்னில் விண்டோஸ் 10 கனெக்ட் பண்ணுங்க ஜிகாபைட் 0/0 அகைன் கேபிள் வந்து 20 கனெக்ட் பண்ணும் ஓகே இப்போ வந்து கன்சோல் கேபிள் போடுங்க ஓகே இப்போ அதை ஓபன் பண்ணுங்க டெர்மினல் ஓகே நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ கேட்கும் நோ டைப் பண்ணுங்க ஓகே எனபிள் டைப் பண்ணுங்க எனபிளுக்கு அடுத்து கான்ஃபிகர் டெர்மினல் அங்க சுவிட்சுக்கு பதிலா இங்க ரவுட்டர் இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது எல்லாமே சேம் தான் ஓகே இப்போ இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட்டுக்கு பதிலா ஜிஐஜி 0/0/0 ரேஞ்ச் வேண்டாம் ரேஞ்சுங்கிற கமாண்ட் எப்பவுமே வந்து மல்டிபிள் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் தான் ரேஞ்ச் யூஸ் பண்ணும் FA0/ கிடையாதுமா ஜிகாபைட் அங்க இன்டர்ஃபேஸ் என்னன்னு போய் பாருங்க ஜிகாபைட்னு இருக்கும் ஜிஐஜி 0/0/0 அங்க 3 0 இருந்தது சிஐஜின்னு இருக்கணுமா அதுக்கு மேல ஏதாவது சேர்த்தீங்கன்னா அங்க சப்போர்ட் பண்ணலன்னா ஒர்க் ஆகாது அங்க என்ன இருக்கும் இதை க்ளோஸ் பண்ணுங்களேன் மினிமைஸ் பண்ணுங்க அங்க பாத்தீங்கன்னா ஜிஐஜி 0/0/0 இருக்கும்
ரைட்டா? அதுல என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். நம்ம இப்ப ரவுட்டருக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ரவுட்டரோட தான் கொடுக்கணும். GIG 0/0/0. தப்பா டைப் பண்றீங்க. ஓகே, 0/2 டபுள் ஸ்லாஷ் போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஒரு நிமிஷம். இல்ல ஒண்ணும் இல்ல, கரெக்ட் தான். 0/0 தான் ஃபர்ஸ்ட். ஒன்னு இந்த பக்கமா, ஒன்னு வந்து 0/ லெஃப்ட் சைடு வந்து 0/0. ரைட்டா? ஓகே, என்டர் அடிச்சிருங்க. இன்டர்ஃபேஸ் தப்பு. என்டர். இப்ப ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 192.168.1.100. 192.168.1.100. ஸ்பேஸ் கொடுத்துட்டு 255 சப்நெட் மாஸ்க் அசைன் பண்ணும். 255.255.255.0. 3 255 ஒரு 0. என்டர் அடிச்சிருங்க. நோ ஷட் டவுன். SHUTTOWN. என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு எக்ஸிட். ஓகேவா? இப்ப இது வந்து ஜிகாபைட் 0/0 1.192.168.1.0 நெட்வொர்க் கோட் ஐடி. இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/0/1 போடுங்க. காமன்லாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி இப்படி கொடுக்குறோம். அடுத்த டாஸ்க் எல்லாம் இது எல்லாத்தையும் மாத்திடுவேன் நானு. ஃபர்ஸ்ட் பழகும் போது திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் பண்ணாதான் பழக முடியுங்கிறதுக்காண்டி ஒரே மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுப்பேன். சோ இது வந்து 192.168.2.100. கொடுத்துட்டு அதே மாதிரி 255 வந்து ட்ரிபிள் டைம்ஸ் 0. நோ ஷட் டவுன், எக்ஸிட். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா லிங்க் அப் ஆயிடும். கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணுங்க. சோ லிங்க் அப் ஆன உடனே நம்ம பிசில போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் கேட்வே நம்பர் வேணும். ரைட்டா? அந்த ஜிகாபைட் 0/0 லெஃப்ட் சைடுல வந்து என்ன பண்ணுங்க, அந்த டேக் எடுங்க. பிளைன் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுங்க. மேல பிளைன் டெக்ஸ்ட் கீழே அது நம்ம அந்த டைப் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி உள்ளது. அதுதான் பிளைன் டெக்ஸ்ட்னு இருக்கும். அது பிளைன் நோட்ஸ். அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணுங்க. அந்த ஜிகாபைட் 0/0 கீழே அந்த கன்சோல் கேபிளுக்கு கீழே கனெக்ட் மேல ரவுட்டருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வாங்குமா. ஓகே, அதுல 192.168.2.100 டைப் பண்ணுங்க. 192.168.2.100. சோ இதே மாதிரி லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணி 1.100 போடுங்க.
அந்த இடத்துல போடுங்க 192.168.1.100. அதாவது ரவுட்டரோட இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் என்ன அசைன் பண்ணிருக்கோம்னு தெரியணுங்கிறக்காண்டி. சோ இதான் ஜிகாபைட் 0/0க்கு நீங்க அசைன் பண்ணீங்க, கரெக்டா? எஸ்கேப் பண்ணிடுங்க. இப்ப அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் மேல மூவ் பண்ணி வச்சிருங்க வேணாம். சும்மா அதுக்கு லைட்டா புடிச்சு இழுத்தீங்கன்னா ட்ராக் ஆகும் அந்த நம்பர். அதை லைட்டா மூவ் பண்ணுங்க. கீழே அந்த ஜிகாபைட் 0/0க்கு வைங்க. ரைட் சைடு வந்து 1.0, ரைட்டா? லெஃப்ட் சைடுல வந்து 2.100. அதே மாதிரி லேப்டாப்புக்கு இதை அசைன் பண்ணணும். எங்க அப்படின்னா டிஃபால்ட் கேட்வேங்கிற ஏரியாவில். லேப்டாப்பை கிளிக் சாரி டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிசி, ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இதுல ரவுட்டரோட அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணணும். டிஃபால்ட் கேட்வேங்கிற இடத்துல 192.168.1.100. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரெண்டாவது லேப்டாப்புக்கும் அதே மாதிரி, சாரி அதே மாதிரி ரெண்டாவது பிசிக்கும். ஆமா, இங்க மேல 2 தானே போட்டிருக்கோம். ஐபி அட்ரஸ் என்னவோ அந்த ரேஞ்சுக்குள்ளதான் அதோட டிஃபால்ட் கேட்வே இருக்கணும். 2.100. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்ப லேப்டாப்ல இருந்து பிசில இருந்து லேப்டாப்புக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டேட்டா போகும். ஸோ இது ஒரு டெலிட் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா இது பண்ணுங்க. அது கரெக்டா தானே போட்டிருக்கீங்க. 10க்கு வந்து VLAN 10 கொடுத்துருக்கணும். 20க்கு வந்து VLAN 20ன்னு கொடுத்துருக்கணும்.
கரெக்டாச்சா? ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. ஒரே நிமிஷம். நானு அம்மா, நம்ம கரெக்டான கான்ஃபிகரேஷன் கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். ஐபி அட்ரஸ் கரெக்டா? ஐபி அட்ரஸ் கரெக்ட். லேப்டாப்ல ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க பாருங்க. அது பிரச்சனை இல்ல.
ஓகே, ஒண்ணு பண்ணுங்க. ஸோ அந்த சுவிட்சில் போயிட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் லேப்டாப் ஓபன் பண்ணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு கமாண்ட் டெர்மினல்ல போயிட்டு எனபிள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன கமாண்ட்னா ஷோ SHOW ஸ்பேஸ் கொடுத்துட்டு RUN டேப்பை பிரஸ் பண்ணுங்க, அந்த கமாண்ட் வந்துடும். ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் ஸ்பேஸ் வராது, ஸ்பேஸ் RUN ரன்னிங் RUNING ஐஃபன் கான்ஃபிக் RUNNING ரன்னிங் FIG என்டர் அடிச்சீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ற கமாண்ட் உள்ள எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். நம்ம கரெக்டா ஏதாவது தப்பா கொடுத்துருக்கோமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். VLAN 11 ரைட்டு, VLAN 22 கொடுத்துருக்கீங்க ரைட்டு. நெக்ஸ்ட் ஓகே 1 and 2 3 and 4 வந்து நம்ம நார்மலா சூஸ் பண்ண விஷயம் கரெக்டா. அடுத்து நெக்ஸ்ட் VLAN 10க்கு என்ன பாசிட்டிவ் 10ல என்ன கமாண்ட் கொடுத்துருக்கீங்க? VLAN என்டர் அடிங்க, ஃபுல்லா என்டர் அடிச்சுட்டே வாங்க, அப்பதான் வரும் பின்னாடி. ஸோ 10 என்டர் அடிங்க. ஸோ இங்க VLAN தப்பா போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. அங்க VLAN 11 கொடுத்து வச்சிருக்கீங்க, VLAN 10 வச்சு கொடுத்துருக்கீங்க. கிளியரா? நீங்க வந்து VLAN 10 VLAN 20 கிரியேட் பண்ணாம VLAN 10 கிரியேட் இல்ல மேல VLAN நீங்க 10 கொடுக்கறதுக்கு பதிலா 11 கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்டா? நீங்க VLAN கிரியேட் பண்ணது 11 22 கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம உள்ள என்ன தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா சுவிட்ச் டு ரவுட்டருக்கு போடுறது வந்து 10 என்ன பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கமாண்ட் இல்லமா, எந்த கமாண்ட் நான் சொல்றேன்னா சுவிட்சுக்கும் ரவுட்டருக்கும் இடையில ஒரு கேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, அது 10ம் 20யும் கொடுத்தோம் ரைட்டா. என்டர் அடிங்க சார், பரவாயில்ல என்டர் அடிங்க. 20 பாத்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருப்பீங்க ரைட்டா. சோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒண்ணுல எக்ஸிட் கொடுங்க. சோ ரியல் டைம் மோட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது வராது. இப்போக்கு இதை மினிமைஸ் பண்ணிட்டு ரியல் டைம் மோட்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சிமுலேஷன் ஓகே. ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து VLAN 11 கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்ப உள்ள நம்ம இன்டர்ஃபேஸ்ல கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்கணும், 11 அப்படின்னு கொடுத்துருக்கணும். சோ என்டர் அடிங்க, என்டர். சோ இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் வந்து 10க்கு வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கான்ஃபிகர் பண்ண. ஓகே இப்போ என்ன பண்ணுங்க, கான்ஃபிகர் டெர்மினல். சோ இன்டர்ஃபேஸ் FA0/10 FA0/10 10 கொடுத்து என்டர் அடிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் என்டர் அடிச்சிருங்க. இப்போ சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 11 என்டர் அடிச்சுட்டு இதே கமாண்டை திருப்பி மறுபடியும் ஒரு தடவை பண்ணுங்க. சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ்
அந்த இடத்துல 10 கொடுங்க. இல்ல அதுலதான். ஒரே நிமிஷமா அந்த கமாண்ட் மறுபடியும் பண்ணுங்க. சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 11. அதை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா டைப் பண்ணுங்க. இது டோட்டல் டெலிட் பண்ணிட்டு நோ சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 கொடுங்க. இதை அப்படியே டெலிட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற கமாண்டை டெலிட் பண்ணுங்க. நோ கொடுத்து ஆல்ரெடி வந்து சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10ங்கிறது ஒரு கமாண்ட் உள்ளே இருக்கும். அதனால அதை ரிமூவ் பண்ண போறோம். நோ ஸ்பேஸ் சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. சோ நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்க அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ஒரு 11, 12, 22, 30 அப்படின்னு போட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். சோ இதுல ஃபெமிலியர் ஆன பிறகு நீங்க மறுபடியும் மாத்தி நீங்க ஒர்க் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. சோ VLAN 10 என்டர் அடிச்சுட்டு இப்ப எக்ஸிட் கொடுத்துருங்க. ஆமா அது ரிமூவ் ஆயிடும். அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். இப்ப வந்து இன்டர்பேஸ் FI0/20. FI0/20. என்டர் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். இப்ப சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 20. சாரி 22. நீங்க 22 தானே வச்சிருக்கீங்க. சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 22. ஸோ எக்ஸிட் அந்த நோ கொடுத்து சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 20ங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. டைப் பண்ணுங்கம்மா ஆக்சஸ் VLAN 20. என்டர் எக்ஸிட். இப்ப டேட்டாவை சென்ட் பண்ணுங்க. டேட்டா சென்ட் ஆகும். ஸோ லிங்க் அப்பா ஆகட்டும். முதல்ல வெயிட் பண்ணுங்க. பச்சை கலர் வரல. ஓகே இப்போ வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுங்க. டேட்டா மூவ் ஆகும். சிமுலேஷன் மோடு மாத்திக்கோங்க. இப்போ ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா மூவ் ஆகணும். ஸோ இதே கான்செப்டை வந்து என்ன பண்ணுங்க, திருப்பி பண்ணுங்க. ரைட்டா? இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன ஆகுனா ரவுட்டர் கொடுத்தது ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. சுவிட்ச்ல இருந்து ரவுட்டருக்கு போற கமாண்ட்ல. ஒரே நிமிஷம் அதே கான்செப்ட் நான் காட்டுறேன். ரஞ்சித் உங்களோட நீங்க இதை ரிமூவ் பண்ணிக்கங்க. சோ இதே சேம் கமாண்ட் தான். ரைட்டா? சோ இங்க இருந்து டேட்டா எங்க வரணும், இங்க இருந்து இங்க போய் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இங்க சர்வரை போய் ஆக்சஸ் பண்ணணும். சோ லேப்டாப்பை கிளிக் பண்ணி சர்வரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப டேட்டா மூவ் ஆகுதா?
சோ இத மறுபடியும் ஒரு தடவை திருப்பி நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி செக் பண்ணுங்க. ரைட்டா? சேம் மெத்தட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ சேம் கண்டிஷன்ஸ். 1ல வந்து 10 கிரியேட் பண்ணிருக்கோம். 2லயும் 10 தான் கிரியேட் பண்ணிருக்கேன். 3ல வந்து 20 அண்ட் 4. அதுக்கப்புறம் 5 வந்து VLAN 20ன்னு கொடுத்துருக்கேன். ரைட்டா? 6 வந்து VLAN 10. சோ நான் 3 பிசி வச்சிருக்கிறதுனால எனக்கு 3 வந்து இது வரைக்கும் என்னது VLAN கான்ஃபிகரேஷன்ஸ். இப்ப இந்த 7ம் 8ம் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கும் அதே தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆக்சஸ் VLAN 20, சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ், அதுக்கப்புறம் 10 கொடுத்து எக்ஸிட் பண்ணிருக்கேன். சோ சேம் நீங்க வச்சு அதே கமாண்ட் உள்ள வந்து டேட்டா பேஸ் ஏதாவது கரெக்டா இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஒரு தடவை ரீகான்ஃபிகர் பண்ணுங்க. கரெக்டா? சோ முகேஷோட லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு சவுண்ட் கேட்கல. இதை மறுபடியும் ஒரு தடவை திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணுங்க. ரைட்டா? சோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர் VLAN கான்செப்ட் ஓகே. நம்ம LAN பார்த்துட்டோம், VLAN பார்த்தாச்சு, ட்ரங்கும் பார்த்தாச்சு. இந்த 3 யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? LAN, VLAN, ட்ரங்க். ஓகே, இன்டர் VLAN மட்டும் இப்ப கிரியேட் பண்ணுங்க. மறுபடியும் உட்காந்து டைம் கிடைச்சதுன்னா இப்ப இதெல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. நாளைக்கு பண்ணிடுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகேமா, தேங்க்யூ, பாய்.